அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய விரதங்கள்லேயே முதன்மையானதும் முக்கியமானதுமாக கருதப்படக்கூடிய ஒரு விரதம். இந்த மகா சிவராத்திரி விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்களுக்கு அநேகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் சிலருக்கு இந்த விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியாது. அதாவது இரவு நேரம் முழுவதும் கண் விழித்து இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாது. சிலர் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், அல்லது வயது முதிர்வின் காரணமாகவோ அல்லது பணிச்சுமையின் காரணமாகவோ இந்த விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க இந்த விரதத்துடைய பலனை, முழுமையான பலனை, இந்த விரதம் கடைபிடித்ததற்கான முழுமையான பலனை எப்படி அடையலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மகா சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது எண்ணற்ற அதிசயங்கள் நடந்தது. சிவபெருமானுக்கு மட்டுமல்ல, குலதெய்வங்களையும் வணங்குவதற்கு இந்த மகா சிவராத்திரியானது மிக மிக ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி தினத்தில் பிரம்மா முதலாய தேவாதி தேவர்களும் அம்பிகையும் மண்ணில் உள்ள உயிர்கள் அனைத்தும் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்ட நன்னாளாக கருதப்படுகிறது. யார் ஒருவர் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து 4 காலங்களில் பூஜை செய்து இரவு கண்விழித்து சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் 1000 ஆண்டுகள் ருத்ரலோகத்தில் சிவசாரூபியம் பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரி தினத்தில் 4 காலங்களில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளுக்கு சிவபெருமான் எண்ணற்ற பலன்களை அருள்கின்றார். ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை சிவபெருமான் அருள்கின்றார். இந்த சிவராத்திரி காலத்தில், இந்த மகா சிவராத்திரி காலத்தில் முதல் ஜாமம் என்று சொல்லப்படக்கூடிய 6 மணியிலிருந்து 9 மணி வரை இருக்கக்கூடிய அந்த 3 மணி நேரத்தில் பிரம்மதேவன் சிவபெருமானை வழிபடுவதாக, பூஜை செய்வதாக ஐதீகம். அதற்கு அடுத்து வரக்கூடிய காலமான 9 மணியிலிருந்து 12 மணி வரை உள்ள நேரத்தில் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம். அதற்கடுத்து 12 மணியிலிருந்து 3 மணி வரை உள்ள காலத்தில் அம்பிகையே ஈசனை வணங்குவதாக, ஈசனை பூஜிப்பதாக ஐதீகம். அதற்கடுத்து 3 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தில் தேவாதி தேவர்களும் மண்ணில் உள்ள உயிர்கள் அனைத்தும் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம். ஒருவேளை நம்மளால் இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியலை அப்படின்னா, இந்த மகா சிவராத்திரி விரத தினத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சிவபூஜை செய்தோ அல்லது சிவபெருமானை தியானித்தோ அல்லது சிவ வழிபாடு செய்தோ, வீட்டிலாக இருந்தாலும் சரி அல்லது கோவிலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்தில் சிவபெருமானை தியானித்து அல்லது சிவபூஜை செய்து மகா சிவராத்திரி விரதம் முழுமையாக கடைபிடித்த பலனை பெற முடியும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு பூஜை செய்யக்கூடிய அந்த 2ஆம் ஜாமத்திலே கடைசியாக வரக்கூடிய அரை மணி நேரமும், அம்பிகை பூஜை செய்யக்கூடிய 3ஆம் ஜாமத்திலே முதலாக வரக்கூடிய 1 மணி நேரமும், மொத்தம் 1.5 மணி நேரம் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த லிங்கோத்பவ காலத்தில் சிவபெருமானை பூஜித்தால் அந்த முழு மகா சிவராத்திரி விரதம் இருந்த பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானை பூஜிக்கிறார், அம்பிகையும் சிவபெருமானை பூஜிக்கிறார். இந்த சிவபெருமான்கிற மகாசக்தியை இந்த 2 மாபெரும் சக்திகளும் பூஜிக்கக்கூடிய இந்த நேரத்தில் யார் ஒருவர் சிவபெருமானை வழிபடுகிறார்களோ இந்த முழு மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஒரு நேரத்திலாவது முழுமையாக சிவபூஜை செய்து அல்லது சிவ தியானம் செய்து மகா சிவராத்திரி விரதம் இருந்த பலனை முழுமையாக அடைய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சிவபெருமானுடைய பேரருளால் இந்த மகா சிவராத்திரியானது அனைத்து மக்களுக்கும் வாழ்வில் நல்ல திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய நன்னாளாக அமையணும் அப்படின்னு சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். இன்னொரு ஆன்மீக செய்தியோடு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.